தாவேகாவுடைய வருகையால மக்களுக்கு ஒரு புது சாய்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் விஜய் அவர்களை விஜயகாந்தோட ஒப்பிட்டு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2006ல விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தப்ப திமுக அதிமுக 2 பேருடைய ஓட்டையும் சிதறடிக்க வச்சாரு. அவர் ஏன் அரசியலுக்குள்ள வந்தாருன்னு ஒரு கருத்து நிலவுதுன்னா, அவருடைய மண்டபத்தை திமுக அரசு மேம்பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. அப்ப அந்த மண்டபத்தோட வேல்யூ அப்பயே 70 கோடி இருக்கும்னு சொல்லப்பட்டது. ஆனா திமுக அரசு வெறும் 4.5 கோடி தான் கொடுத்துதான். இது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்பட்டது. அதனால திமுகவை ஆட்சி கட்டுல இருந்து இறக்கணும்ன்ற ஒரு வெறியோட தான் அரசியலுக்கு வந்தாரு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு பேசப்பட்டது. அதுக்கப்புறமா 2011 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோட சேர்ந்து களம் கண்டாரு. அப்ப 29 சீட்டுகளை ஜெயிச்சிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். அதுக்கப்புறமா கூட்டணியை உடைத்து சட்டசபையில எதிர்கட்சியாவும் பொறுப்பேற்கிறாரு விஜயகாந்த் அவர்கள். அந்த சமயத்துல திமுகவும் ரொம்ப கம்மியான தொகுதிகளை தான் ஜெயிச்சிருந்தது அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி 20 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் அவர்கள் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா முன்வைக்கப்படுது. விஜயகாந்த் அவர்களையும் விஜயையும் ஒப்பிட்டு பேசும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாடி ஒரு பலமான கூட்டணியும் அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளும் இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு அது இல்லாததுனால விஜய்க்கு இது பெரிய தாக்கமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க.